अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. ஸ்ரீ குருப்யோ நமஹ. பகவத்கீதை 2வது அத்தியாயம் 60வது ஸ்லோகம். யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்சிதः இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. இந்த ஸ்லோகத்துக்கு பாஷ்யக்காரர் ஒரு அவதாரிக்கை வச்சிருக்கார். அதாவது ஞான நிஷ்டை ஏற்படணும் அப்படின்னு எந்த ஒரு முமுக்ஷு நினைக்கிறானோ, அதாவது திருடமான ஞானம் தனக்கு வரணும், அப்பதான் ஞான நிஷ்டைன்னு சொல்ல முடியும், ஸ்திர பிரஜன்னு சொல்ல முடியும். அப்பேற்பட்ட அந்த ஸ்தைரியம் இவனுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சால் அவன் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னு சொன்னா, தன்னுடைய இந்திரியங்களை தனக்கு கட்டுப்படுத்தி வைக்க வேண்டியது. இதுதான் அவன் செய்ய வேண்டிய முதல் காரியம். இதை விட்டுட்டு வேற என்ன பண்ணாலும் பலிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த இந்திரியங்களே புத்தி ஸ்திரமாவதற்கு விரோதியா இருக்கான். இது கட்டுக்கடங்காமல் இருந்ததுன்னு சொன்னால் அப்ப இது மனசை கலக்க அடிக்கும். அதனால இந்திரியங்கள் முதல்ல நமக்கு வசப்படுத்தி ஆகணும். அதுக்கப்புறம்தான் இவன் சாதகன் தன்னுடைய மார்க்கத்துல மேலே போக முடியும். அதனால ரொம்ப ரொம்ப முதல்ல செய்ய வேண்டிய காரியம் இது அப்படிங்கிறதுனாலே இதுக்கு இந்திரிய நிகிரகம்னு பேரு. அதை சொல்றார். அதை அடுத்த ஸ்லோகத்துல சொல்லணும்னு. ஆனா அந்த இந்திரிய நிகிரகம் இல்லாவிட்டால் என்ன கஷ்டம், அதனால நமக்கு என்ன நஷ்டம் அப்படிங்கறத இப்போ ஒரு 2 ஸ்லோகத்துல 2, 3, 4 ஸ்லோகத்துல அதான் சொல்ல போறேன். யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்சிதः இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. ஹே கௌந்தேய, அர்ஜுனனே, யததः புருஷஸ்ய, பிரயத்னம் பண்ணிட்டு இருக்கிற புருஷன், இந்த முமுக்ஷு மோட்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக பிரயத்தனம் பண்றான். அதாவது அதுக்கு ஞானம் வரணும், அந்த ஆத்ம ஞானத்துக்காக பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கான். விபஷ்சிதா, நல்ல புத்திசாலியாவும் இருக்கான். இதுலயே ஒண்ணு நல்லா தெரியுது. புத்திசாலியா இருந்துட்டாக்க உடனே இந்திரியங்கள் இவனுக்கு அடங்கி இருக்கும்னு நினைச்சுக்க கூடாது. புத்திசாலித்தனம் வேற, அடக்கம் வேற அப்படின்னு தெரியுது. இவன் பெரிய புத்திசாலியா இருக்கலாம், மோட்சத்துக்காக ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்காக பிரயத்தனம் பண்ணக்கூடியவனாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் இந்திரியாணி பிரமாதீனி, அப்படி இருக்கக்கூடியவனுடைய மனசை கூட இந்த இந்திரியங்கள் இருக்கே ஹரந்தி பிரசபம், இந்த இந்திரியங்கள் அவனுடைய மனசை இழுத்துண்டு போகுமா. ஹரந்தினா இழுத்துண்டு போயிடும். இவன் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் கேட்காதான். பிரசபம் அப்படின்னு சொன்னார். பிரசபம் அப்படின்னு சொன்னால் பலாத்காரமாக இதெல்லாம் வேண்டாமேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் விட போறதில்லை. இந்த இந்திரியங்கள் இவனுடைய மனசை இழுத்து கொண்டு போய் விஷயத்துல சேர்த்து விட்டுடும். ஏன் அப்படின்னா இந்திரியாணி பிரமாதீனி, பிரமதனசீலானின்னு அர்த்தம் பண்ணியிருக்கார்.
அதாவது எதை பிரமதனம்னு சொன்னாக்கா அப்படியே குழப்பக்கூடியது, மனசை குழப்பி விடக்கூடியது. இது என்ன பண்ணும்னா மனசுல ஒரு குரோபத்தை ஏற்படுத்தி விடும். அது ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த மனசை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. அது விஷயத்துக்கு, எந்த விஷயத்துல அது இழுக்கப்படுறதோ அந்த விஷயத்துக்கு போய்தான் சேரும். அதை நம்மளால தடுக்க முடியாது. அதத்தான் சொல்றார், இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா. மனசுல இந்த இந்திரியங்கள் என்ன பண்றது? ஒரு கட்டோபனிஷத்துல மந்திரம் வரும், இங்கேயும் வருது அதே மாதிரி. இந்திரியேபிய பராஹ்யர்த்தாக அர்த்தேபியஷ்ட பரம் மனஹா. இந்திரியங்களை விட இந்திரியங்களினாலே கிரகிக்கப்படும் விஷயங்கள் இருக்கே அது பலமானது, அதுக்கு பலம் ஜாஸ்தி. பலமான அந்த விஷயங்களை காட்டிலும் மனசுக்கு பலம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றது. அப்போ மனசை இந்திரியங்கள் இழுத்துண்டு போறது அப்படின்னு சொன்னா இது முடியுமா? பலசாலி இல்லையா மனசு அப்படின்னு சொன்னா அதுக்குதான் பிரமாதீனி அப்படின்னு போட்ட. மனசனுடைய அந்த பலசாலித்தனம் இருக்கே அது எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டா ஸ்திரமா இருக்கும் போதுதான் இருக்கும். அதுவே சஞ்சலமா குழம்பெடுத்து அப்படின்னு சொன்னால் அது பலத்தை இழந்துடும், பலசாலியா இருக்காது. அந்த சமயம் பார்த்து இழுத்துடும் மனசை. இந்த இந்திரியங்கள், விஷயங்கள் இது எல்லாமே மனசை இழுக்கும். அதனாலதான் இவன் ஜாக்கிரதையா இருப்பான், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு. ஆனா இவனுடைய பிராரப்த கர்மா, இவன் ஏற்கனவே ஆசைப்பட்டு வேண்டான்னு இப்ப வைராக்கியமா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எதிர்த்தா போல வந்து நிற்கும். வந்து நின்னுதுன்னா இவனுக்கு ஆசை கிளம்பிடும். சரி, அதை நம்ம அனுபவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போயிடுவான். இப்படி ஏன் ஆறுது அப்படின்னு கேட்டா, அந்த விஷயங்கள் நம்மளுடைய பாஹ்ய இந்திரியங்கள் இருக்கே, இந்த இந்திரியங்களோடு சம்பந்தப்படுறது. இந்த இந்திரியங்கள் தான் நம்மளுடைய மனசை இழுத்து கொண்டு போய் விஷயத்துல சேர்த்து விடுறது, அதனால ஓடுறது. அப்படி இல்லைன்னா இவன் ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவன் அப்படியே இருந்து விட முடியும். அப்படி முடியாத போறதுக்கு காரணம் இந்திரியங்கள். அதனால இந்த இந்திரியங்களை நீ ஜாக்கிரதையாக வசப்படுத்தணும். ஏன்னா எப்ப வேணாலும் இது நம்மளை ஏமாத்தும். அதனாலே தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹா வசேஹி யஸ்ய இந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. இப்படி இருக்கிறதுனாலே, அதாவது இந்திரியங்கள் நமக்கு அடங்கி இல்லாவிட்டால் நம்மளுடைய மனசையும் இழுத்து கொண்டு போய் சேர்த்துடும் விஷயத்துக்கு. அப்படிங்கிற காரணத்தினாலே ஒரு சாதகனாக இருக்கிறவன் என்ன செய்யணும்? சர்வாணி தானின அந்த இந்திரியாணி, அந்த எல்லா இந்திரியங்களையும் சம்யம்யா தனக்கு வசப்படுத்தி இருக்க வேண்டும். யுக்தா ஆசீத மத்பரஹா, எல்லா இந்திரியங்களையும் தனக்கு கட்டுப்படுத்தி. யுக்தகாங்கிறது ஆத்மஸ்வரூபத்தில ஏகாகிரமான மனசோடு ஆசீத இருக்க வேண்டும். மத்பரஹா அப்படின்னு சொன்னார். அதாவது என்னையே சிந்தனம் பண்ணி கொண்டு இருக்கிறவனாக இருக்கணும். என்னையே அப்படின்னு சொன்னா இங்க பகவான் தானே சொல்றார் இந்த வார்த்தையை. அப்ப அகம் வாசுதேவஹா பிரத்யகாத்மா, நான் எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய என்னையே அவன் மனசால நினைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்து கொண்டு அந்த சாதகன் தன்னுடைய சித்தியை சம்பாதித்து கொள்ள வேண்டும். வசேஹி யஸ்ய இந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. இந்த விதத்துல இந்திரியங்களை ஒருத்தன் அடக்கி விட்டானே ஆனால் இனிமேல் அவனுடைய பிரஜையானது பிரதிஷ்டிதமாகும், அதாவது ஸ்திரமாகிவிடும். அவன் ஸ்தித பிரஜன் ஆகலாம்.
அதற்கு எந்த பிரதிபந்தமும் இருக்காது. இப்படி செய்யாமல், அதாவது இந்திரியங்களை வசப்படுத்தாமல் இவன் நான் ஞானத்தை சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரயத்தனம் பண்றேன்னு போனானே ஆனால் அவனுக்கு பலவிதமான அனர்த்தம் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு மேல சொல்றார். தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் குரோதோபிஜாயதே குரோதாத் பவதி சம்மோஹः சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமः ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசः புத்திநாசாத் பிரணஷ்யதி. பெருசா ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டார் இந்த 2 ஸ்லோகத்துல. இந்திரியங்களை இவன் அடக்காம வச்சான்னா எப்படி இவன் கிரமமா ஆபத்துல போய் விழுந்துடுறான் அப்படிங்கிறது. புத்திநாசாத் பிரணஷ்யதி பரியந்தம் போயிடும். என்னன்னு பார்ப்போம். தியாயத்தோ விஷயான் பும்சஹ. இது வாஸ்தவத்துல சாதகனுக்குன்னு மாத்திரம் இல்லை, சாதகன் அசாதகன் எல்லாருக்கும் இந்த கிரமம் தான், இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுவான்னா, ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்துல இவனுக்கு ஆசை வந்து விடாதான், திடீர்னு ஒரு ஆசை வராது. முதல்ல அவன் தியாயத்தோ விஷயான் பும்சஹா, அந்த விஷயத்தை பத்தி முதல்ல சிந்திப்பான். அவனுடைய மனசுல அந்த விஷயங்கள் பல தடவை எண்ணங்களாக போயிட்டு இருக்கும். அப்படி போய் வந்துட்டு இருந்ததுன்னா அதுக்குதான் தியானம்னு பேர். பாக்கிய விஷயங்களை அவனுடைய மனசு சிந்திக்கிறது. பல தடவை ஒரு விஷயத்தை அவன் மனசு பார்த்துடுத்து அப்படின்னு சொன்னால் அப்புறம் அந்த பழக்க தோஷம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, ஒருத்தரை முதல் தடவை பார்க்கும்போது நமக்கு அவரை பத்தி ஒன்றும் தெரியாது, சரி அவர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஆனா மறுபடியும் அவரை பார்க்க சந்தர்ப்பம் பார்த்தோமானால் பழகி போயிடுவார். அப்புறம் என்னைக்கான ஒரு நாள் பார்த்தா இவர் தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிரீத்தி வந்துடும். ஆரம்பத்துல பார்க்கறச்சே தெரியாததா இருக்கும், அப்புறம் தெரிஞ்சவர் ஆயிடுவார். அப்ப அந்த விதத்துல பார்க்கறச்சே இவன் எந்த விஷயத்த சிந்தனம் பண்றானோ அந்த விஷயம் இவனுக்கு பழகி போய் அதுல ஒரு பிரீத்தி உண்டாகும். அதுக்கு சங்கஹா அப்படின்னு பேரு கொடுத்திருக்க. தியாயத்தோ விஷயான் பும்சஹா சங்கஹா தேஷு உபஜாயத்தே. இவன் மனசு எந்த ஒரு விஷயத்தை சிந்தனம் செய்கிறதோ, எந்த விஷயத்தை பத்தின எண்ணங்கள் இவனுடைய மனசுல போகிறதோ அந்த விஷயத்திலே இவனுக்கு சங்கம் அப்படின்னு ஒரு பிரீத்தி உண்டாகிறது. இந்த பிரீத்தி உண்டாகி அது கொஞ்சம் திருடமாகிவிட்டால் அப்ப என்ன ஆகும்னா, சங்காத் சஞ்சாயத்தே காமஹா. இந்த பிரீத்தியிலேருந்து அவனுக்கு மேல ஆசையாக அது மாறுமா. பிரீத்திங்கிறது பார்த்தா திருப்தியா இருக்கு, நல்லா இருக்கு, தெரியுமே அப்படின்னு சந்தோஷம், ஒன்றும் சிரமம் இல்லை. ஆனா காமஹாங்கிறது என்னன்னா, அந்த விஷயத்துல ஆசை அப்படின்னு சொல்றது என்னன்னா, அந்த விஷயத்தை அடையணும். அதை அடையறதுக்காக நம்ம பிரயத்தன பரியந்தம் இவனை போகும். இல்லைன்னா வெறும் பார்த்துட்டு போயிடுவான், நன்னா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். பிரீத்திங்கிறது வெறும் நன்னா இருக்குன்னு மாத்திரம் சொல்ல வைக்கும். அந்த விஷயம் தனக்கு வேணும் அப்படிங்கிறது காமத்தினாலதான் ஏற்படும். வேணும்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி பிரவருத்தி பண்ணி வைக்கிறது காமம். அப்ப பிரீத்தியானது கொஞ்சம் திருடப்பட்டு கடைசியில காமமாக ஆயிடுறது. அப்ப என்னது அதுதான் சொன்னார், சங்காத் சஞ்சாயத்தே காமஹா. முதல்ல சங்கம், விஷயத்துல சங்கம் ஏற்படுறது. அந்த சங்கம் அப்புறம் காமத்தை உண்டாக்கி விடுகிறது. காமம் வந்ததுன்னா அப்புறம் என்ன ஆகும், காமாத் குரோதோபிஜாயத்தே. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த காமம் என்ன பண்ணும், அந்த விஷயத்தை அடையறதுக்கு என்ன பிரயத்தனம் பண்ணணுமோ, என்ன உபாயமோ அந்த உபாயத்திலே நம்மளை பிரவருத்திக்க வைக்கும். அப்ப அந்த காரியங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது சில சமயம் யாராவது இடைஞ்சல் பண்ணுவா, அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலே அது தடங்கள் ஏற்படுறது, இப்படி கூட ஆகும். ஏதோ ஒரு பிரதிபந்தம் பண்ணிட்டு இருப்பான், அல்லது எந்த உபாயத்தை பண்ணிட்டு இருக்கானோ அது திடீர்னு விநாசத்தை அடைஞ்சிரும், அதனால அடைய முடியாம போயிடும். இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இவன் எந்த ஒரு லட்சியத்துக்காக பிரயத்தனம் செய்தானோ
ஆசைப்பட்டு பிரயத்தனம் செஞ்சானே, அந்த ஆசைப்பட்ட விஷயம் இவனுக்கு வந்து சேர முடியாமல் போயிடுறது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இவனுக்கு குரோதோபிஜாயதே, இவனுடைய மனசுல குரோதம் உண்டாகி விடுகிறது. பிரீத்தி இருக்கிற வரையில் அந்த குரோதம் இல்லை. பிரீத்தி காமமாக மாறி இவன் பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ இடைஞ்சல் பண்றா அல்லது வேற ஏதோ இடைஞ்சல் ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னா அப்பதான் இவன் மனசுல குரோதம் ஏற்பட்டு விடுறது. குரோதம் வந்தா அப்ப என்ன ஆகும்? குரோதாத் பவதி சம்மோகா. கோபம் வந்தாச்சுன்னா அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியாது. மனசுல எப்ப கோபம் வந்து விடுறதோ அந்த கோபத்தோடு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நாம தாத்பரியம்னு எடுத்துக்க கூடாது. அது ஏதோ கோபத்துல சொல்லிட்டார் அப்படின்னு சொல்றது இல்லையா? கோபத்துல சொன்னதுங்கிறது சொப்பனத்துல ஏதோ பார்த்து வளர்ற மாதிரிதான் வச்சுங்களேன். அது அப்படியே சரியா சொல்றாங்கிறது இல்லை, தாத்பரியத்தோடு சொல்றதாக எடுத்துக்க முடியாது. குரோதத்தின ஏன்னா அவனுடைய மனசு சம்மோகத்தை அடைந்து விடுகிறது குரோதத்தினாலே. அதாவது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு விவேகம் இருக்கே, அந்த விவேகம் இல்லாமல் போய்விடுகிறது குரோதத்தினாலே. இதை நன்னா பார்க்கலாம். பகவான் பாஷ்யக்காரர் இந்த இடத்துல ஒரு உதாரணத்தை வேற கொடுக்கிறார். குரோதத்தினாலே அவன் சம்மூடசன் குருமப்பி ஆக்ரோஷத்தின். வாத்தியார் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காரு, வேலை பண்ணிருக்காரு, அது சிஷ்யனுக்கு கோபத்தை உண்டாக்கி எடுத்தோன்னு வச்சுங்களேன். இந்த சிஷ்யன் என்ன பண்ணுவான்? வாத்தியார் ரொம்ப மரியாதைக்கு உரியவர், அதனால பேசாம இருக்கணும் அப்படின்னு போக மாட்டான். அவனுக்கு கோபத்தை உண்டாக்கியாச்சுன்னா குரு கிட்ட கூட சண்டை போட்டுருவான். அவனை கூட குரு அந்த குரோதமானது குருவையே நிந்திக்கும்படியாக, குருவோடு சண்டை போடும்படியாக பண்ணிடும். அப்பனா என்னாச்சு? எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் அப்படின்னு அவன் ஏற்கனவே ஒரு விவேகம் வச்சுட்டு இருக்கான் இல்லையா, அந்த விவேகம் இப்ப காணாத போயிடுறது. குரோதம் வந்தாச்சுன்னா இவனுக்கு தெரியாதுன்னு இல்லை, இது நல்லது இது கெட்டது, இது செய்ய தகுந்தது இது செய்யத்தகாதது அப்படிங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுட்டு இருக்கான், ஏற்கனவே தெரிஞ்சுட்டு இருக்கான். இருந்தாலும் இப்ப கோபம் வந்ததுனாலே அந்த விஷயங்கள்லாம் மறந்து போயிடும். அதனால இவன் எதை வேணாலும் பண்ணலாம், அப்படி ஆயிடும். இதுதான் சம்மோகா. சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா. இவனுடைய புத்தியானது காரியாகாரிய விவேகம் இல்லாமல் போயிடுத்து அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஸ்மிருதி விப்ரமம்னு ஒண்ணு வருங்கிறார். இது என்னது ஸ்மிருதி விப்ரமம் அப்படின்னு சொன்னா, சாதாரணமா நம்ம மனசு குழம்பி போகிறதோ இல்லையோ, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற விஷயத்துல எத்தனையோ இடத்துல தர்ம சங்கடம் சொல்லி குழம்பி போகும். அப்படி குழம்பி போகும் போதெல்லாம் நமக்கு ஏற்கனவே நாம படிச்சு வச்ச அந்த சாஸ்திரம் இருக்கே, அது ஞாபகத்துக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? அது ஞாபகத்துக்கு இப்படி சொன்னோமே, ஆமா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வர்றதுக்கு அந்த சாஸ்திரார்த்தம் இருக்கே ஏற்கனவே தெரிஞ்சது, அது ஞாபகத்துக்கு வரும். ஞாபகத்துக்கு ஒரு தெளிவை கொடுத்துட்டு போயிடும். ஆனா இந்த சம்மோகம் கொடுத்தோன்னு சொன்னால், குரோதம் பலமா மனசுல ஏறி இந்த சமூகத்தை ஏற்படுத்திடுத்துன்னு சொன்னா அந்த ஞாபகமே வராது. ஸ்மிருதி விப்ரமஹா. அது தன்னுடைய காரியத்தை பண்ணிட்டு இருக்கிற பரியந்தம் இவனுக்கு நல்ல விவேகங்கள்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் கூட அதெல்லாம் இப்ப ஞாபகத்துக்கே வராத போயிடும். இதுதான் ஸ்மிருதி விப்ரமஹான்னு சொல்றார். பாஷ்யக்காரர் சொல்றார், சாஸ்திராச்சாரிய உபதேச ஆஹித சம்ஸ்கார ஜனிதாயாக ஸ்மிருதேஹே சியாத் விப்ரமஹா பிரம்சஹ. அதாவது ஸ்மிருதி உற்பத்தி நிமித்த பிராப்தவு அனுத்பத்தி. இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற இடத்துல அந்த சாஸ்திரமானது ஏற்கனவே படிச்ச சாஸ்திரம் ஞாபகத்துக்கு இவனுக்கு ஒரு தீர்மானத்தை கொடுத்து தெளிவு கொடுக்கணும், அதுக்காக தான் படிச்சது. ஆனால் குரோதமானது மனசை விவேக சூன்யமாக ஆக்கி இந்த ஞாபகமே வராதபடிக்கு இவனை செஞ்சு விடுறது. இதுதான் ஸ்மிருதி விப்ரமஹா. ஸ்மிருதி பிரமம் வந்தா என்ன ஆகும்? ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசா. இந்த நல்ல சாஸ்திரார்த்த விவேகம் இவனுக்கு இந்த புத்திக்கு வராது, இனிமேல் ஞாபகம் வராது, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னால் இதத்தான் அந்த புத்திக்கு நாசம்னு சொல்றது. இந்த புத்திக்கு நாசம், புத்தி நாசம் அப்படின்னு சொன்னா இந்த புத்தி நாசத்துக்கு என்ன இருக்குன்னா புத்தி கெட்டு போறதுன்னு அர்த்தம். கெட்டு போறதுன்னு சொன்னா இனிமேல்
இது ஒரு நல்ல விஷயத்துக்கு வர்றது கஷ்டம், தப்பான விஷயத்திலேயே ஓடுறது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல யோக்கியத்தையே இது காணாம அடிச்சுடுத்து. காரியாகாரிய விவேக அயோக்கியமாக ஆகிவிடும் இவருடைய மனசு, புத்தி. புத்தி இப்படி ஆயிடுத்துன்னு சொன்னா புத்தி நாசாத் பிரணஷ்யதி. புத்தி இப்படி கெட்டு விட்டது அப்படின்னு சொன்னால் அந்த ஆளு விநாசத்தை அடைஞ்சுடுவான். எந்த ஒரு நல்ல புருஷார்த்தத்தை அவன் நியாயமா சம்பாதிக்க வேண்டியதோ, எந்த ஒரு பலத்தை அடையணுமோ விவேகத்தினாலே, அந்த பலம் இவனுக்கு கிடைக்காம போயிடுறது. இதுதான் இவனுக்கு விநாசம்னு சொல்லப்படுறது. பெரிய நஷ்டம் ஏற்பட்டு போகும். புத்தி நாசாத் பிரணஷ்யதி. ஆக இவ்வளவு பெருசா லிஸ்ட் கொடுத்தாரு. எல்லாம் எங்க மூலம் எங்க இருக்கு? விஷயத்த பார்த்தா அதை மனசனால சிந்தனை பண்ணினா அந்த விஷயத்த மறுபடியும் மறுபடியும் பார்க்கும்போது பிரீத்தி ஏற்பட்டு போச்சு. அப்புறம் ஆசை வந்தது. சரி, அதை வேணும்னு பிரவர்த்தி பண்ணினா இடைஞ்சல் வந்து கொடுத்து, கோபம் வந்து கொடுத்து, கோபம் கலக்கம் வந்து கொடுத்து, மனசுல என்ன பண்ணலாம் பண்ணலன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணுங்கிறது அந்த விவேகம், சாஸ்திரார்த்த விவேகம் மனசுக்குள்ள ஞாபகத்துக்கு வரமாட்டேங்கிறது. புத்தி கெட்டு போச்சு, ஆச்சு, முடிஞ்சு போச்சு. இதுதான் நமக்கு கிடைச்ச லாபம். எதுல இருந்து? தியாயத்தோ விஷயான் பும்சா. அந்த மனசுல விஷயங்களை சிந்திக்கிறது, அதாவது விஷயங்களை பத்தின எண்ணத்தை மனசுக்கு வந்து போறத நாம பார்த்துட்டு இருந்ததுனாலே, அதாவது இந்திரியங்களை அடக்காத காரணத்தினாலே, இந்திரியங்களை நமக்கு அடக்கி வைக்காத ஒரு காரணத்தினாலே, அந்த இந்திரியங்கள் மூலமாக பல விஷயங்கள் நம்மளுடைய மனசுக்கு வந்து போகிறது அப்படிங்கிற காரணத்தினாலே நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விடுறது. ஆகையாலே ஒரு சாதகனாக இருக்கிறவன், முமுட்சுவாக இருக்கிறவன் முதல்லயே இந்திரியங்களை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும். அந்த காரியத்தை முதல்ல செய்யணுமா. இல்லைன்னா புத்தி நாசாத் பிரணஷ்யதி, ஒண்ணுக்கும் லாயத்தில்லே அப்படின்னு கொண்டு போய் முடியும். இவன் இந்திரியங்களை மனசை நன்னா கட்டுப்படுத்தி அதுக்கப்புறம் கண்ணை திறக்கலாம். அதுக்காக கண்ணை முடிக்கணும், காதை முடிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இவன் கண்ணை திறந்து எல்லாம் பார்க்கலாம், காதால கேட்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா இவனுக்கு இவன் அதாவது இவனுக்கு அடங்கினதாக அது இருக்கணும். கட்டோபனிஷத்திலே இந்திரியங்களை இந்த சரீரம்ங்கிற ரதத்தை ஓட்டக்கூடிய குதிரைகள்னு சொல்லியிருக்கு. இந்த குதிரைகள், ரதத்துல பூட்டப்பட்ட குதிரைகள், அந்த ரதத்தை ஓட்டக்கூடிய சாரதி இருக்கானே அவனுக்கு கட்டுப்படக்கூடியதாக இருக்கணும். அப்பதான் அந்த ரசம் சரியான பாதையில போக முடியும். அது இஷ்டத்துக்கு ஓடுறது அப்படின்னு சொன்னா, இவனால ஒன்றும் அதை கட்டுப்படுத்த முடியலன்னு சொன்னா இவன் நினைச்ச இடத்துக்கு போக முடியாது, எங்கேயோ போய் சேரும் ரசம், இல்லையா? அதனால இந்திரியங்கள்ங்கிற இந்த அஸ்வத்தை அந்த சாரதியாக இருக்கிறவன் தனக்கு வசப்பட்டு இருக்கும்படியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நினைச்ச பலத்திற்கு அதை உபயோகப்படுத்திக்க முடியும். அப்படி இருக்கணும்னு சொன்னா இவன் மனசு கேட்கணும். இவன் கேட்டபடி சொன்னபடி அது கேட்கணுமானால் என்ன பண்ணணும்? ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைச்சரன் ஆத்மவசியைஹி விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி. ராகத்வேஷ வியுக்தைஹி இந்திரியைஹி. இந்திரியங்களால் எல்லாம் விஷயத்தை பார்க்கலாம். ஆனா விஷயத்துல பார்க்கும்போது அந்த விஷயத்துல ஒரு ராகமும் கூடாது, துவேஷமும் கூடாது. கண்ணை திறந்து பார்க்கறான், அங்க தெரியுது. வேணுமா வேண்டாமானா ரெண்டும் இல்லை. ராகமும் இல்லை, அதே சமயத்துல துவேஷமும் இல்லை. இந்த ரெண்டும் இல்லாத மனசோடு கூடின இந்திரியங்கள்னால விஷயங்களை நீ பார்க்க வேண்டியது. பார்த்தால் உன்னுடைய மனசுல அந்த விஷயத்தை பத்தின எந்த ஒரு க்ஷோபமும் ஏற்படாது, சங்கம் வராது, காமம் வராது. அதை பார்த்துட்டு குழந்தை பாக்குற மாதிரி, சின்ன குழந்தை பாக்குறது எல்லாம் பாக்குறது பெருன பாக்குறது எவ்வளவுதான். அந்த அது பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதனுடைய மனசுல எந்த ஒரு விதமான எஃபெக்டையும் ஏற்படுத்தாது. அப்படி இருக்கு இல்லையா? அதுதான் இங்க சொல்றது. ராகத்வேஷ வியுக்தைஸ்து
விஷயான் இந்திரியை சரன். இந்திரியங்களை கட்டுப்படுத்தினா கண்ணை மூடுறது காதை மூடுறது அது இல்லை. அது வெளியில பாக்குறதுக்காக தான் கண்ணு இருக்கு, பார்க்கட்டும். வெளியில உள்ள சத்தத்தை கேட்கறதுக்கு காது இருக்கு, அது பாட்டு கேட்கட்டும். ஆனா கேட்கும் விஷயத்திலே, பார்க்கும் விஷயத்திலே ராகத்வேஷ விஹீனனாக இவன் மனசை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வச்சுட்டு இருந்தானே ஆனால் அப்போது இவனுடைய இந்திரியங்கள் இது எப்போ இவன் ராகத்வேஷ வியுக்தமா பார்க்க முடியும்னு சொன்னா, அந்த இந்திரியங்கள் இவனுடைய கட்டுக்கு அடங்கினதாக, ஆத்ம வஷ்யை, இவனுக்கு அடங்கினதாக வசியமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவனால இந்த ராகத்வேஷம் இல்லாமல் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். அப்படி பார்த்தானே ஆனால் விதேயாத்மா அப்படின்னு அவனுக்கு ஒரு சப்தத்தை போடுறான். விதேயாத்மா அப்படின்னா இந்த இடத்துல ஆத்மாங்கிற சப்தத்துக்கு அந்தகரணம், மனசுன்னு அர்த்தம் வச்சுட்டு இருக்கார். விதேயா அப்படின்னு சொன்னா இவன் நினைச்சபடி அந்த கேட்கக்கூடியது, இவன் என்ன சொல்றானோ அதுக்கு ஒத்துழைக்க கூடியது. நான் சொன்னபடி கேட்கும் மனசை உடையவன், தான் சொன்னபடி கேட்கும் மனசை உடையவன், அவன் தான் விதேயாத்மா. இன்னைக்கு இது வேணுமே வேண்டாமே அப்படின்னு சொன்னா சரி வேண்டாம், ஆத்மஸ்வரூபத்திலேயே தியானம் பண்ணிக்கலாமே அப்படியே இருந்துருவோம். இவன் என்ன நினைக்கிறானோ இவனுக்கு அடங்கி இருக்கு மனசு. அப்படி இருந்ததுன்னு சொன்னா பிரசாதம் அதிகச்சதி. பிரசாதம்ங்கிறது இங்க தெளிவுங்கிற அர்த்தத்துல சொல்றது. ஜலம் பிரசாதத்தை அடையிறது அப்படின்னு சொன்னா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம்னு அர்த்தம் இல்லை. ஒரே குழம்பு இருந்தது, மண்ணெல்லாம் கலந்து இருந்தது, தெளிஞ்சு போறது, அதுல உள்ள அழுக்கெல்லாம் கீழே போய் மேல தெளிவா அந்த ஜலம் இருக்கிறதுங்கிறது தான் பிரசாதம்னு சொல்றது. அதே மாதிரி மனசுல உள்ள குழப்பங்கள்லாம் நிவர்த்தியாகி இவனுடைய மனசு நல்ல தெளிவாக இருக்கும். ஆக ஒரு முமுக்ஷுவாக இருக்கிறவன் அபியாசம் என்ன பண்ணணும்? என்ன அபியாசம் பண்றது அப்படின்னு சொன்னா, இந்திரியங்களை தனக்கு கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வது. அப்படின்னா கண்ணை மூடுறது காதை மூடுறது அப்படின்னு இல்லை. ஆசை துவேஷம் இது ரெண்டுமே இல்லாத மனசோடு இந்திரியங்களை விட்டு பார்க்கறது. விஷயங்களை பார்க்கட்டும், ஆனா பார்க்கும்போது அந்த விஷயத்துல உள்ள ஆசையும் துவேஷமும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இவன் பார்த்துட்டு வந்தானே ஆனால் இவனுடைய மனசு தெளிவா இருக்கும், குழப்பத்தை அடையாது. அதனால ஒரு முமுக்ஷுவாக இருக்கிறவன், சாதகனாக இருக்கிறவன் இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். 64 ஸ்லோகம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உள்ளதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.